ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் வீட்டில் சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி ஒரு தடவை குழம்பு செஞ்சு பாருங்கள். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது என்னோட ஸ்டைல் குழம்பு. ஃபர்ஸ்ட் இந்த குழம்பு செய்கிறதுக்கு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் தனியா, இது எல்லாமே சேர்த்து வறுத்துக்கலாம். கருவேப்பிலை இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம், ரொம்ப வாசனையாக நல்லா இருக்கும். எனக்கு கருவேப்பிலை கிடைக்கல, அதனால் நான் அப்படியே வறுத்துக்கிட்டேன். இதை நல்லா வறுபட்டதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு கைப்படி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு. இதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நான் 3/4 கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் ஒரு கரண்டி அளவு தயிர், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அது கூடயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூளை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட கூடயே நம்ம நைஸாக அரைச்ச அந்த வெங்காய பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இதில் நான் 2 டிஃப்ரெண்ட் டைப் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வறுத்தரைச்ச மசாலா பொடி, இதோட கூடயே கொஞ்சமாக மட்டன் மசாலா பவுடர் அதையும் சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கரில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கொஞ்சம் கல்பாசியும் சேர்த்து தாளிச்சிருக்கேன். இதை பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 3 வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி கோல்டன் ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகணும். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் சிக்கனில் கம்மியாக தான் போட்டேன், அதனால் கிரேவிக்கு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா சிக்கனில் அந்த உப்பு காரம்லாம் பிடிச்சி நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி செய்கிறோம். சிக்கன் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மட்டன் மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வறுத்து அரைச்ச மசாலா பவுடர், மிளகு சீரகம்லாம் அரைச்சோம் பார்த்திங்களா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல கோல்டாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி மிளகு கொஞ்சம் தூக்கலாக போட்டு செஞ்சிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் இது கிரேவியாகவும் நீங்கள் சப்பாத்தியோடையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு. இந்த காரம் கொஞ்சம் மைல்டாக தான் இருந்தது. இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு அரை முடி தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பால்லே இந்த சிக்கன் நல்லா வேகணும். அதுதான் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டை தட்டி வச்சுருந்தேன். அதை பச்சையாக போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி விட்டு நான் விசில் போட்டுக்கிறேன். உங்களுடைய குக்கர் எந்த அளவுக்கு வேகுமோ அந்த அளவுக்கு விசில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்னுமே உங்களுக்கு நல்லா திக்காக வேணும் அப்படின்னாலும் நல்லா சுண்டை வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you.